and hello friends, welcome back to Citysamayal. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிலைட்ஃபுல்லான தவா பீஸா வீட்டில் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிட்டிசமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் மைதா, பட்டர், கர்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சீஸ், கேப்சிகம் அண்ட் ஸ்வீட் கார்ன். ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல பீஸாக்கான பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு பட்டர் இல்லைன்னா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கர்ட், கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அதை விட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கட்டிகளே இல்லாமல் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம எப்படி ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ நம்ம நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த மாதிரி நமக்கு பீஸாவும் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவை. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடலாம். நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ். இந்த க்ரீன் சில்லி சாஸ் ரொம்பவே பீஸாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த 3 சாஸ், வீட்டில் இருக்கிற இந்த 3 சாஸை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பீஸா சாஸ் ரெடி பண்ணியாச்சு. மாவு 1/2 hour நல்லா ஊறியாச்சு. ஸோ இதை இன்னொரு டைம் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சப்பாத்தி தரட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாலை நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி திரட்டிக்கலாம். பீஸா பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக திரட்டக்கூடாது. தின்னாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு தவாவில் போடும்போது கீழே அந்த பேஸ்மெண்ட் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர், அதை நல்லா இது மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பீஸா பேஸை இந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிளேட் எடுக்கிறீங்களோ அந்த பிளேட்டுக்கு தகுந்தா போல் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸாவோட பேஸை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போக்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பீஸா சாஸை நல்லா ஃபஸ்ட் லேயரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீஸ். இந்த மாதிரி சீஸை எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக நல்லா இந்த மாதிரி துருவிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நம்ம சீஸ் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த லேயராக நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எதுவானாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். அதே சமயம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஈவன் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன், டொமேட்டோ, உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ், ஆலிவ்ஸ் எதுனாலும் நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான டாப்பிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பீஸா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம தவாவை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தவா நல்லாவே சூடாக இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த பிளேட்டை, பீஸா பிளேட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கவர் வச்சு அதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம்
ரொம்பவே லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. பீஸாவை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான, சாஃப்டான, ரொம்ப ஃப்ளஃபியான பீஸா நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த பீஸாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். இந்த ஹோம்மேட் தவா பீஸாவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான பீஸாவாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தவா பீஸா எப்படி செய்கிறேன்னு கற்றுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.